Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 11th Botany, Pure Science Botany, தமிழ் மீடியம் and English medium public examsக்கு தேவையான டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிறேன். அது கேளுங்க. அதுக்கு அப்புறமா நீங்க வந்து கமெண்ட் பண்ண ரெடி ஆகுங்க. ஏனா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோவிலே சொல்லிறோம். அத வந்து மறுபடியும் கமெண்ட்ல கேக்கும்போது ரிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ இந்த क्वेश्चंस அப்படி சொல்லி பார்க்கறப்ப புக் பேக் இருக்கு பிளஸ் வந்து இன்டீரியர் இருக்கு. சரிங்களா? பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். நான் வந்து 70க்கு 70 எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கற ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चनும் படிச்சிருங்க. புக் பேக் நிறையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் லெசன்ல நிறைய இருக்கும். அதுக்கு அடுத்து 10வது லெசன்ல நிறைய இருக்கும். இந்த ரெண்டு லெசன்ல மட்டும் தான் நிறைய இருக்கும். மத்தது எல்லாமே 5 கேள்வி தான். சோ அதனால ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்குறது என்ன பண்றீங்க? நல்லா படிச்சிருங்க. தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸும் புக் பேக்ல இருக்கக்கூடிய क्वेश्चனை 1 ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய லெசனுக்கு புக் பேக்கை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க? நல்லா படிச்சிருங்க. சோ நெக்ஸ்ட் 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுங்க? நல்லா படிங்க. சோ அதுக்கு அப்புறமா நீங்க இன்டீரியர் क्वेश्चंस வந்து வாங்க. எடுத்த உடனே நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். எனக்கு சென்டம் மிஸ் ஆகுது. இன்டீரியர்ல தான் மிஸ் ஆகுது அப்படினு சொல்லிட்டு பார்க்காதீங்க. சோ இன்டீரியர்ல 3 क्वेश्चन அல்லது 2 क्वेश्चन இதுதான் கேட்பாங்க. சோ உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இப்போ பிரைமரியா தேவைப்படுதா அல்லது மீதி இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் வந்து பிரைமரியா தேவைப்படுதா அத முடிவு பண்ணுங்க. அதனால ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்குறத நல்லா படிங்க. இதிலே இன்டீரியர் क्वेश्चन இருக்கு. ஒவ்வொரு சாப்டர் வைஸா இன்டீரியருமே இருக்கு. ஆல்ரெடி இதோட PDF ஷேர் பண்ணிருந்தோம். பிளஸ் வந்து வீடியோவும் வந்து என்ன பண்ணிருந்தோம்? ஷேர் பண்ணிருந்தோம். சோ மறுபடியும் அகைன் நான் இந்த வீடியோ லிங்க் and PDF லிங்க் ரெண்டு மீடியத்துக்குமே நான் வந்து தரேன். சோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து டாப் மோஸ்ட்னு அப்லோட் பண்ணிருந்தோம். சரிங்களா? டாப் மோஸ்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படினு சொல்லி அப்லோட் பண்ணிருந்தோம். அது எல்லாமே இதில இருந்து தான் பிரிச்சு அப்லோட் பண்ணிருந்தோம். சரிங்களா? வேற எதுவும் இல்ல. சோ நீங்க அந்த வீடியோஸை பார்த்திருந்தாலும் இதோட PDF தரேன். நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க? படிங்க. சரிங்களா? பியூர் சயின்ஸ் நிச்சயமா சொல்றேன். உங்களால நீங்க நல்லா படிச்சீங்கனா இதுல நிறைய பேர் இத நம்பி படிக்கலாமா அப்படினு சொல்லிட்டு வேற நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சோ அது வந்து உங்களுடைய விருப்பம். ஏனா இந்த PDF இந்த क्वेश्चंस தான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் ஆகணும், என்னோட ஸ்டூடண்ட்ஸ் மார்க் கம்மி ஆகணும், என்னோட ஸ்டூடண்ட்ஸ் படிக்க கூடாது. நான் ஒவ்வொரு வீடியோல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படினு நினைச்சு நான் தர மாட்டேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆகணும். சரிங்களா? அதுக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான். சோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படினா இத தாராளமா படிங்க அல்லது உங்க ஸ்டாஃப் சொல்ற क्वेश्चंस வந்து என்ன பண்ணுங்க? தாராளமா பார்க்கலாம். இதுதான் நீங்க படிச்சே ஆகணும். இதில இருந்து தான் நாளைக்கு क्वेश्चंस வரும் அப்படினு நான் வந்து சொல்ல விரும்பல. சரிங்களா? ஏனா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அப்படி இருக்கு. யாராவது அந்த காமெடில கூட வருமே. யாராவது வேணுனே பூசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யாராவது வேணுனே ஃபெயில் ஆகிறதுக்கு நான் அப்லோட் பண்ணுவாங்களா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसனு எந்த ஒரு சேனலா இருந்தாலும் நம்மள நம்பி பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் ஆகணும், மார்க் கம்மியா எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு எந்த ஒரு क्वेश्चंसமே அப்லோட் பண்ண மாட்டாங்க. நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நம்மள நம்பி வரவங்க அதிகமான மார்க்ஸ் எடுக்கணும். அப்படிதான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரிப்ளை பண்ற கமெண்ட், "சார் இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சேன் வந்துருந்துச்சு." அப்படினு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த இயர்ல அத அப்டேட் பண்ணி சொல்றதுக்கு எனக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால இதோட PDF குயிக்கா தமிழ் மீடியம் ஸ்க்ரோல் பண்றேன். நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து கண்டினியூவா இங்கிலீஷ் மீடியம். சோ ஏனா ஒரு சில பேர் வந்து PDF டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லுவீங்க அதுக்காக. சோ நான் லிங்க்கும் தரேன். ஏற்கனவே இன்டிவிஜுவலா ஒவ்வொண்ணா சொன்ன क्वेश्चंस இருக்கு. அதோட லிங்க்கும் தரேன். நீங்க அத கூட வந்து என்ன பண்ணீங்க? டவுன்லோட் பண்ணீங்க. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. பியூர் சயின்ஸ் தேடிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் 11 क्वेश्चंस வந்து கொடுத்திருக்கோம். இத தாண்டியும் क्वेश्चंस இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 11th பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? எது வேணாலும் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அதனால பயாலஜி வந்து இப்படி தான் இந்த क्वेश्चंस தான் வரும் அப்படினு சொல்ல முடியாது. நிறைய क्वेश्चंस இருக்கு. சோ நெக்ஸ்ட் வீடியோல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சோ இது வந்து 5 மார்க்ஸ். செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க் and 3 மார்க் क्वेश्चंस இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க அல்லது PDF டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. சோ இது பேலன்ஸ் இருக்கக்கூடிய क्वेश्चंस செகண்ட் லெசன்ல. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன். சோ தேர்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க் and 3 மார்க் 10 क्वेश्चंस தான் கொடுத்திருக்கோம். 5 மார்க் பாத்தீங்கன்னா ரெண்டே 5 மார்க்ஸ் தான் கொடுத்திருக்கோம். சரிங்களா? இதிலேயே நிறைய இருக்கு நமக்கு. தரை ஒட்டிய தண்டோட மாற்று அதோட என்னென்ன மாறுபாடு இருக்கோ இந்த லெசன்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க? படிச்சிருங்க. சோ அடுத்த வீடியோல டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் சொல்றேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 4 சாப்டர் 4ல இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து பாத்துங்க. சோ
இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வெர்டிசிலாஸ்டர்னு வரும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது சாப்டர் இதில் 4ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் சரிங்களா, அது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 பியூர் சயின்ஸுக்கு சாப்டர் 5லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து உண்டு. இந்த 5வது லெசனை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. போத் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது எல்லாமே கேட்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ இன்னும் கேட்காமல் இருக்கிறது பெந்தம் அண்ட் ஹூக்கர் வகைப்பாடு. இந்த வகைப்பாடு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுக்கிங்க. இப்போயே சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா கேட்கலாம், அதுக்கடுத்து சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஸோ இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ இவ்வளோ தான் கொஷின். படம் வரைந்து பாகங்குறி வினாக்கள்லாம் இருக்குது பார்த்துங்க. ஸோ சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ் சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 9ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 9ல் நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட 5 மார்க்ஸ் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு எது படிக்க முடியுமோ படிச்சிருங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு. இதில் 2 மார்க்ஸ் வந்து நிறையா இருக்கும் சாப்டர் 10ல். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 11ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு, இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 12ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு. 12ல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 13ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 14ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு அண்ட் 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து சாப்டர் 15ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான 2 மார்க் 3 மார்க்ஸு அண்ட் இது வந்து 5 மார்க்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கு. இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்டு 3 மார்க் கொஷின்ஸு. ஸோ 5 மார்க்ஸுன்னு மார்க் பண்ணிங்க. ஸோ அடுத்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. ஸோ சாப்டர் 7, சாப்டர் 8, ஸோ இது வந்து சாப்டர் 9. சாப்டர் 9ல் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்போம், தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி. ஸோ சாப்டர் 10, சாப்டர் 11, 11ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ சாப்டர் 12. ஸோ சாப்டர் 13. ஸோ 13ல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 14. ஸோ ஃபைனலாக சாப்டர் 15. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.